ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நல்லா வீட்லேயே சீஸ் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு ரெண்டு பொருட்கள் போதுங்க. 1 லிட்டர் பாலில் நம்ம வந்து ஒரு பீஸா செய்யலாம். மீடியம் சைஸ் பீஸா செய்கிற அளவுக்கு நமக்கு சீஸ் கிடைக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ இங்கே சீஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. நான் ஹெவி ஃபேட் உள்ள மில்காக எடுத்திருக்கேன். நீங்கள் மாட்டுப்பால் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே ஹெவி க்ரீம் இருக்கும், அதனால் நிறைய சீஸ் வரும். பேக்கெட் பால் எடுக்கிறீங்கன்னா நல்லா ஹெவி ஃபேட் உள்ளதாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்தளவு நீங்கள் பாலை கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க. பால் ரொம்ப சூடாகக்கூடாது, கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் மட்டும் போதும். இப்போ இங்கே பால் நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் தாங்க இருக்கணும். பால் ரொம்ப சூடாக்கிட்டிங்கன்னா நமக்கு பன்னீர் தான் கிடைக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதோட வினிகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு எலுமிச்சைப்பழ சாறை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே டைமில் நிறைய சேர்க்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு அது நல்லா திரிஞ்சு அந்த சீஸ் எல்லாம் நல்லா ஒன்று கூடி வரணும். அது மாதிரி நம்ம நல்லா தண்ணி தனியாக அந்த சீஸ் தனியாக வர்ற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சீஸ் எல்லாம் நமக்கு தனியாக திரண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒன்று கூடி தனியாக வரும். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு 1 லிட்டர் பாலில் இவ்வளோ சீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு அதில் நம்ம மாற்றிக்கலாம் அந்த சீஸை. இதை மாற்றிட்டு ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சு அதில் தண்ணி எதுவும் இல்லாத நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீஸ் செய்ய வரும்போது நல்லாயிருக்கும். பால் மீடியம் ஸ்லோ, நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் நமக்கு சீஸ் வராது, பன்னீர் தான் கிடைக்கும், சீஸ் கிடைக்காது. இப்போ இதை தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதே தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் கிளியராக இருக்குன்றதுனால நார்மல் வாட்டர் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாக இருக்கணும், ஐயோ சூடு அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த தண்ணியிலேயே கூட செய்யலாம், இல்லைன்னா அந்த தண்ணியை நீங்கள் ஏதாவது சப்பாத்தி மாவு குழம்பு பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சுருந்த சீஸை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஸ்பேச்சுலா இல்லை கரண்டி வச்சு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த சூட்டுலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குன்றதுனால நமக்கு கை வைக்க ரொம்ப சூடாக இருக்கும், இல்லைன்னா நம்ம கையில் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் மாற்றிட்டு நல்லா தண்ணியை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதும் மறுபடியும் அந்த சீஸை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு 2-3 டைம் நல்லா சுற்றி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் பண்ணுவோங்க. அப்போ தான் நமக்கு சீஸ் நல்லா கிடைக்கும். இதுவே நம்ம ஒரு 2 டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் செய்யும்போது சீஸ் நமக்கு இன்னுமே நல்லா வரும். நம்ம என்ன தான் ஸ்ட்ரெயினரில் வச்சு பண்ணாலும் கையில் பண்ணும்போது தான் சீஸ் நல்லா அவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரோடு கிடைக்கும் நமக்கு. இப்போ இங்கே ஒரு 2 டைம் நான் ஸ்ட்ரெயினரில் பண்ணிட்டேன். இப்போ இதை கையில் எடுத்துகிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த சீஸ் நல்லா நமக்கு சாஃப்டாகி வரணும், அது வரையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுக்க வரும், அதுக்கப்புறம் அந்த சாஃப்டாக சீஸ் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக நமக்கு வந்துடும். அதே போல் இப்போ பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இங்கே ஒரு 5 டைம் எடுத்துகிட்டேன். இது 6th டைமாக நான் கடைசியாக எடுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயினர்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா கையால் நல்லா இந்த மாதிரி பசைங்க. அப்படி பசையும் போது நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. அப்போ சீஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மேல் லேயர்லாம் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், சீஸ் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டோர் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் இங்கே ஒரு ஃபுட் ரேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் இல்லை ஏதாவது பேப்பர் இருக்கும்போது பாலித்தீன் பேப்பரில் வச்சுட்டு இதை நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிடுங்க. காற்று போகாத மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுங்க. 2 மணி நேரம் நல்லா சில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாலித்தீன் கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்குறதை விட நல்லாவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். கம்மியான காஸ்ட்டு தான் ஆகும். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உங்ககிட்ட வினிகர் இல்லைனா லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஹெல்த்தியானது. சீஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா வரும். இதே இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் சேர்த்துறதுல வந்து நான் உங்களுக்கு துருவி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற சீஸ் எப்படி துருவனா இருக்குமோ அதே போல் தான் சூப்பராக இருக்கும். இந்த சீஸை யூஸ் பண்ணி நான் மினி பீஸா வந்து வீட்டில் வந்து செஞ்சுருக்கேங்க. இதோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வரும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம எல்லாருமே செஞ்சிடலாங்க. இது வந்து பீஸாவாக இருக்கட்டும், இல்லை நிறைய டிஷ் வந்து செய்யலாம். இதில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.